ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாட்டின் மெட்டீரியலில் ஆரி ஒர்க் வந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் சாட்டினில் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. அவங்க கேட்டதுக்கப்புறமா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இந்த சாட்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி, கொஞ்சம் நல்லா திக் மெட்டீரியலு. நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்காகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கான குவாலிட்டி. ஸோ நான் அதுதான் இருந்துச்சு. ஸோ நான் அதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் குவாலிட்டி கொஞ்சம் நம்ம நார்மல் ரெகுலராக நம்ம வந்து ஃப்ராக்குக்கு இதுக்கெல்லாம் லைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணால் டேமேஜஸ் அதிகமாக இல்லாமல் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் நம்ம ரேட்டு கூட போட்டு வாங்கியிருக்கிறதுனால நம்மளுக்கு டேமேஜஸ், நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட உங்களுக்கு பெருசாக டேமேஜ் வந்து எதுவும் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம எப்பவும் போடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுவும் ஜரி த்ரெட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் போட முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதோட வீவிங் மெத்தடே வந்து வேறு மாதிரி இருக்கும். நார்மல் ஃபேப்ரிக் மாதிரி இருக்காது. அதனால நான் வந்து ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சர்க்கிள் ஷேப்பில் ஏன்னா நம்ம நெக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் டிசைன்ஸ் வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் ஆனால் என்னென்னா இதில் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. அந்த நாட் வந்து போடுற இடத்துல ஆகட்டும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் அந்த பஞ்ச் அந்த இடத்துல பண்ண முடியும். ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணோன்னா அந்த இடத்துல ஹோல் வந்து பெருசாகிடுது. ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஒர்க் பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு சில்க் காட்டன்லேயோ இல்லை வந்து ஒரு பட்டு மெட்டீரியல்லையோ இல்லை சாரீ கூட வர மெட்டீரியல்லையோ ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம என்ன ஒர்க் வேணும்னாலும் இதில் பண்ணலாம். நார்மல் த்ரெட்லேயுமே இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக கொஞ்சம் இதாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதோட ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வந்தது. மற்றபடி சில்க் த்ரெட்லேயுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணலாம். மற்ற நம்ம நார்மல் மெட்டீரியல்ஸில் பண்ணுறதை விட இதில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க்கு வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. மேபி இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக இதாக இருக்கனால கூட இருந்திருக்கலாம். நம்ம நார்மல் சாட்டின் வந்து இன்னும் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுவும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியாது, ஸ்டிச்சஸ் போட கஷ்டம் அந்த மாதிரி இல்லை. ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நார்மலாக நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியலில் வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து 2 வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கூட செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மெட்டீரியல் வந்து எதுக்கு, அதாவது ப்ளவுஸ்க்கு, குர்த்திக்கு, அந்த மாதிரி எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸுமே நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்த்திக்கோ இல்லை ஒரு ப்ளவுஸ்க்கோ என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நம்ம அந்த மெட்டீரியல் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே போல் நம்ம இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி பார்த்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம்.
நார்மலாக நம்ம வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல்லையே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு நான் பார்த்த வரைக்குமே நான் ஒரு 3-4 வெரைட்டிஸ் பக்கம் பார்த்துருக்கேன். எப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு சில சில்க் காட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜல்லடையாட்டம், ரொம்ப மெல்லிஸாக, ஒரு திக்னஸே இருக்காது. அதோட ஷைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சில்க் காட்டன் விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவும் சில்க் காட்டன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஷாப்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து யூஸ்வலாக கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் சில்க் காட்டன், அது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு ஓகே இதான் சில்க் காட்டன் நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்காக கொஞ்சம் நல்ல ஹெவி மெட்டீரியலாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனிங்கும் வந்து ரொம்ப 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 ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ரா சில்க் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸும் இருக்குது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும், பட் மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் காட்டன் கேட்டகரியோடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில்க் காட்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. நமக்கு ப்ளவுஸுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அதை பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சாட்டின் மாதிரியே கூட சில்க் காட்டன் வந்து நான் சொன்னாலே கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்காக இருக்க மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சாட்டின் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். பட் நம்மளுக்கு சாட்டின் எப்படி இருக்கும்னா மேலே ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும், அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதாவது நார்மலாக கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சில்க் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் காட்டனுக்கும் சாட்டினுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸு. அதாவது நான் சொல்லக்கூடிய சில்க் காட்டன் நார்மலாக நம்மளுக்கு ஷாப்பில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் திக்னஸோட, அதாவது ரொம்ப ஹெவியாக இல்லாமையும் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமையும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அதுலேயே வந்து ஹை ரேஞ்சில் வந்து சில்க் காட்டன் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் பட்டு சாரீக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அது மீட்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150க்கு மேலே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு தடவை சென்னை சில்க்ஸில் கேட்டு பார்த்துருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 130-150க்கு மேலே சொன்னாங்க பர் மீட்டர். 200 கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில்க் காட்டன் வந்து நம்ம என்ன சாரீக்கு வந்து போட போகிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அதாவது என்ன சாரீக்கு மீன்ஸ் நம்ம ஒரு ஹை ரேஞ்சான ஒரு சாரீ, ஒரிஜினல் பட்டு சாரீ அந்த மாதிரிலாம் போடுறோம். பட் சில்க் காட்டன் செப்பரேட்டாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட அந்த சாரியை பற்றி கேட்டுக்கோங்க. சாரீ ரேட்டு அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷாப்ஸில் போயிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க மாதிரி நல்லா கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து எடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் ரெகுலராக கிடைக்கக்கூடிய சில்க் காட்டனில் வந்து பண்ணோன்னா நமக்கு பட்டு சாரீ கூட இது மேட்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் மட்டும் எப்போவுமே வாங்கும்போது இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சாட்டினில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ளவுஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறது நம்ம சாட்டினில் ரேர் தான். ஆனால் ஃபேன்சி சாரீக்கெல்லாம் கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த குர்த்திஸோ இல்லை லாங் ஃப்ராக் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சாட்டின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.